கார்த்திகை 1 அன்று ஏன் மாலை அணிய வேண்டும்? இந்த நாள மாலை போடுறதுனால இவ்வளோ சிறப்பு இருக்கா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயப்பனோட அவதாரம் பார்த்தீங்கன்னா 12 வயசுல முடிஞ்சுது. முடிஞ்ச பிறகு அவர் வானத்துல மறையிறாரு. அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா பந்தல மகாராஜா. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் அவருடைய மகன் அல்லவா, இதுக்கப்புறம் நம்ம மகனை பார்க்க முடியாது, நம்மளை விட்டு நம்ம பையன் போறான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்காரு பந்தல மகாராஜா. அப்போ பார்த்தீங்கன்னா அகஸ்திய முனிவர், நாரதர், பரசுராமர் எல்லாரும் போயிட்டு மந்தல ராஜாவை சமாதானப்படுத்துறாங்க. உலகத்தினோட தர்மத்தை காப்பதற்காக இந்த மலையிலே ஐயப்பன் தவம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தெய்வமே உங்களுக்கு குழந்தையா இத்தனை நாள் உங்ககிட்ட வளர்ந்துருக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயப்பனோட உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா 18 தத்துவங்களோட 18 படிகளை அமைச்சு ஐயப்பனுக்கு நம்ம இங்க கோவில் கட்டணும், அவர் இங்க தவம் புரிய போகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஐயப்பன் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கிறதுக்கு ஒரு நாளை பார்க்குறாங்க. அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 1ஆம் தேதி. கார்த்திகை 1 அன்று தான் சபரிமலைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அதனால தான் இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த நாளில் மாலை போடுறதும் அதனால தான் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.